வெல்கம் பேக் மை சேனல். இந்த டாபிக் இன்னும் ஹாட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். தனுஷ் அண்ட் அவெஞ்சர்ஸ், தனுஷ் அண்ட் ஹாலிவுட் அகெயின். ஸோ இது வந்து ரொம்ப எல்லாத்துக்கிட்டையும் பரவிட்டு இருக்குது இந்த டாப்பிக்கு. லைக் அவங்க வந்து தனுஷ் இருக்காரா இல்லையா, கன்ஃபார்ம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஃபார்ம் இல்லையா கேட்டால் 50-50 தான். ஏன்னா ரூசோ பிரதர்ஸ்னால மென்னியாக அவர் வச்சு ஒரு படம் எடுத்துருக்காங்க 2 பேரும். அக்ரிமெண்ட் ஸோ மேபி பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இஃப் தே வாண்ட் இன் இண்டியன் ஆக்டர் டு பி இன் த ஃபிலிம்ஸ். தனுஷ் இஸ் வெரி வெல் நோன் நார்த் அண்ட் சவுத். ஸோ அவர் ஒரு ஆள் போதும் மொத்த இந்தியாவை கவர் பண்ணுறதுக்கு. இட்ஸ் வெரி குட் மார்க்கெட்டிங் ஃபார் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், எஸ்பெஷலி ஃபார் மார்வல் ஸ்டுடியோஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் தான் முக்கியம். அதனால தான் RTJ ராபர்ட் டவுனி ஜூனியர் திரும்பி டூம்ஸ்டேவாக கொண்டு வந்தது. யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் என்னோட ஒப்பீனியன், நான் யாரையும் தப்பு சொல்லல, பட் என்னோட ஒப்பீனியன் வந்து திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்தது வந்து மார்க்கெட்டிங் தான். நாட் ஃபார் த ஸ்டோரி, நாட் ஃபார் த ஃபேன்ஸ் எல்லாம், பணத்துக்காக மட்டும் தான். பிகாஸ் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அண்ட் டூம்ஸ்டே கொண்டு போய் $1 billion பிஸ்னஸ். பட்ஜெட் வைஸ் தெரில, பட் பாக்ஸ் ஆஃபீஸ் $1 billion போட்டுரும். மோர் தென் $2 billion போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 70-80%. பட் தனுஷ் வந்தால் ஒரு கடிக்கான நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க எக்ஸ்மேன் கேரக்டர் யாராச்சும் ஒன்று எக்ஸ்மேனில் மெம்பராக இருப்பாங்கன்ட்டு. சான்சஸ் ஹை பிகாஸ் எக்ஸ்மேன் இஸ் மியூட்டன்ட். ஸ்பெசிஃபிக் சூப்பர்ஸ் யாரும் இல்லை எக்ஸ்மேனில், எல்லோரும் மியூட்டன் தான். ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லும் ஒவ்வொரு மியூட்டன்ஸ் வந்து கன்சிடர் இன் எக்ஸ்மேன் மெம்பர்ஸ். எனி மெம்பர் ஃப்ரம் எக்ஸ்மேன், எனி சூப்பர் ஹீரோ ஃப்ரம் எக்ஸ்மேன், எனி மியூட்டன் ஃப்ரம் எக்ஸ்மேன். ஏன் அப்படின்னு போட்டால் ஒரு கேமியோ மாதிரி தான் இருக்கும். ஒரு கேமியோ இருக்கும், கண்டிப்பாக ஒரு கேமியோ இருக்கும். ஒரு லாங்கான கேமியோ இருக்கும். நாட் ஒரு ஷார்ட் கேமியோ, லாங் கேமியோ. லைக் ஆக்டர்ஸ் மார்வல் ப்ரீவியஸ் ஃபிலிம் நீங்கள் எடுத்து பாருங்கள், நிறைய பேர் கேமியோ கொடுத்துட்டு போயிருப்பாங்க சைட் ஆக்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு கேமியோ கொடுக்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஒரு காமன் மேனான கேரக்டர் கொடுக்குற சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா கேட்டால் 100% அவர் நடித்தார்னா காமன் மேன், ஏஜென்ட், சம்திங் லைக் தட். சூப்பர் ஹீரோ இருக்கிற சான்ஸ் அதிகமாக இல்லை. பிகாஸ் இந்த படத்தில் வந்து நிறைய நம்மளுக்கு தெரிஞ்ச காமிக் ரிலீஃப் கேரக்டராக வரப்போகுது. ஸோ ஒரு புது சூப்பர் ஹீரோ கொடுக்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்காது. ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கலாம், ஒரு மெர்சனரியாக இருக்கலாம், சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி தான் இருக்கும். அவருக்கு தனுஷுக்கு கரெக்டாக ஒரு ஆக்சஸ்லாம். அப்படி ஹீரோ கிடச்சா, இன்கேஸ் ஹீரோவாக வந்தார்னா ஒரு ரிட்டையரான ஓல்டு சூப்பர் ஹீரோ, ஒரு வயசாகி ஒரு ரிட்டையர் ஆன ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருப்பாங்க. ஃப்ளாஷ் படம் பார்த்துருக்கீங்களா? நான் DC பார்க்க போகிற சும்மா ஃப்ளாஷ் படுத்துத பேட்மேன் மைக்கேல் கீட்டன் அவர் வந்தார்ல, அந்த மாதிரி ஆய சான்ஸ் இருக்குது. ஒரு ரிட்டையர் ஆன ஒரு சூப்பர் ஹீரோ கன்ஃபார்மாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இல்லைனா டோபி மேக்கர் ஒரு ரிட்டையர் ஆன ஹீரோ. வித் என் தாட்ஸ், மேபி என் தாட் கேன் பி ராங், பட் இட்ஸ் அப் டு யூ. ஸோ யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.